இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பதை பற்றியும் மற்றும் இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது, டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் ப்ரீலிம்ஸில் பாஸ் பண்ணலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் சம்மந்தமாக வெளியான அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். குரூப் 2 தேர்வுக்கான முடிவுகள் வரும் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேமாதிரியே குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் 4ஆவது வாரத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎன்பிசி தலைவர் தெரிவித்துள்ளார் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் சமீபத்தில் நடைபெற்றது. இதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரியே ஏற்கனவே நடைபெற்ற குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட் அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லிட்டு அனூர் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தற்போது தகவலின்படி அக்டோபர் மாதம் 4ஆவது வாரத்தில் இதற்கான ரிசல்ட் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரிசல்ட் குறித்து வெளியான அப்டேட். அடுத்ததான் குரூப் 2 எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதில் 2 அல்லது 3 மார்க் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது, குறையவும் வாய்ப்புள்ளது. பிஎஸ்டிஎம் உமன் கேட்டகரியாக இருந்தாலும் 2 அல்லது 3 மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டகரி வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 155லேருந்து 159 வரைக்கும் இருக்கணும். இதுவே அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இதற்கான கட் ஆஃப் 152லேருந்து 157 வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிசிஎம் கமிட்டியாக இருந்தால் இதற்கான கட் ஆஃப் 147லேருந்து 152 வரைக்கும் இருக்கணும். நீங்கள் எம்பிசி கமிட்டியாக இருந்தால் 150லேருந்து 155 வரைக்கும் இருந்தாலே போகணும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் எஸ்சி கமிட்டியாக இருந்தால் 145லேருந்து 150க்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏ கமிட்டியாக இருந்தால் 143லேருந்து 145க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் எஸ்டி கமிட்டியாக இருந்தால் 140லேருந்து 143க்குள்ளே இருந்தால் போதும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இது பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் கேட்டகரிலாம் கட் ஆஃப் மார்க் இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த கட் ஆஃப் இருந்தாலே ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது குரூப் 4 எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 160+ இருக்கணும். டைப்பிஸ்டாக இருந்தால் 154+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 155+. அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கமிட்டியாக இருந்தால் ஜேஏவுக்கு 150+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 148+. அடுத்ததாக நீங்கள் பிசிஎம் கமிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏவுக்கு 152+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 147+, ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 145+ இருக்கணும். நீங்கள் எம்பிசி கமிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏ போஸ்ட்டுக்கு 155+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். நீங்கள் எஸ்சி கமிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 143+, ஃபாரஸ்ட்டுக்கு 140+ இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்டி கமிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 145+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 140+, ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 130+ இருக்கணும். இந்தளவு கட் ஆஃப் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.